முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யூகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது "வானம் இடிந்து விழுந்தாலும் முருகன் காப்பான்" அப்படிங்கிற பார்ட் 1 வந்து வெள்ளிக்கிழமை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. இல்ல இத பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. அதோட கன்டினியூவேஷன் தான் இது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும், அருகில் சென்று உணர வைக்கும் பல பதிவுகள், அங்க பல சம்பவங்கள், உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒண்ணா பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் எங்களுக்காக இந்த ஆர்எஸ்எம் குடும்பத்துக்காக அருளிச் செய்த, இந்த ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் ரத்தின பேழை என்கிற வேல்மாறல் புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா, ரம்யா சகோதரியோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி வேல்மாறல் புத்தகத்தில வேல்மாறல் மட்டும் கிடையாது. ஒரு முருகன் அடியவருக்கு தேவையான அனைத்து பதிகங்களும் வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து ஒரு பெட்டகமாக இந்த ரத்தினப்பேழை புத்தகத்தில இருக்கு. அதே மாரி வேல்மாறல் வந்து தனிப்பாடல் சிறப்புகள் என்ன? அதோடைய விளக்கம், தெளிவான பாராயண முறை எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. ஸோ இதான் அந்த புத்தகத்தோட கன்டென்ட். இதில நீங்க பார்த்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போன வீடியோல வந்து திலகவதி சிஸ்டருக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்லியிருந்தேன். அதில முருகப்பெருமான் எப்படி அவங்கள வந்து ஒரு கூடவே இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்த்திருந்தோம். அ அது அது பார்க்கும்போது ஒரு ஒரு இது நான் ஷேர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அதே மாரி அதில அந்த வீடியோல வந்த கமெண்ட்டையும் ஒரு 2, 3 இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, நாங்க வந்து ஒரு புதன்கிழமை அதாவது 22ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, சண்டே புதன்கிழமை வந்து நம்ம கூகுள் மீட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 மீட்டிங் நடந்துச்சு. டோட்டலா ஒரு 4, 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். வந்து நம்ம தொந்தி சிறிய திருப்புகழ் விடாம ஒரு செயின் மாரி வந்து நிக்காம நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த கூகுள் மீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃப் வந்து முருகப்பெருமான் வந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுருக்காரு. எப்படின்னா, நாங்க அந்த கூகுள் மீட் ஆரம்பிச்சோனயே, ஒரு ஆர்எஸ்எம் சகோதரியோட வீட்டு பக்கத்தில பால்கனி கிட்ட இருக்கிற ஒரு மரத்தில ஒரு காக்கா வந்து உட்காந்துருச்சு. கரெக்ட்டா மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அம் பார்த்தீங்கன்னா, காக்கா விடாம கத்திட்டே இருக்கு. எங்க பாட்டுக்கும் நாங்க திருப்புகழ் படிச்சுட்டே இருக்கோம். அம் அதுவும் அங்க கேட்குது. அந்த காக்காவும் வந்து கூடயே கத்திட்டுருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அ அவங்க வந்து அது வீடியோவா எங்களுக்கு காட்டுனாங்க. மீட்டிங் வழியா காட்டி, அத நான் வந்து ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது காட்டுறேன். தெரியுதா? ஆமா சிஸ்டர். கத்திட்டே இருக்கு. ஆமா. நான் சாப்பாடு தான் கேக்குறேன்ட்டு நான் சாப்பாடும் அதுக்கு போட்டுட்டேன். அந்த மிக்சர் மாதிரி போட்டுட்டேன். ஆனாலும் வந்து அது வந்து கத்திட்டே தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சிஸ்டர். இல்ல 2 காக்காவா ஒரே ஒரு காக்கா தான் தெரியுதுல்ல? ஒரே காக்கா தான், ஒரே காக்கா தான். சில சமயம் 2 காக்காவா இருந்தா சண்டை போடும், மாத்தி மாத்தி சும்மா பேசிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? சரியா தெரியுதா? நல்லா தெளிவா தெரியுது. நல்லாவே தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப நேரமா பாருங்க, நான் பக்கத்துல வந்து நின்னு பேசிட்டு கூட இருக்கேன். ஆனா கத்திட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் சாப்பாடு போட்டு பாத்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஜென்ரலா வரும், நான் சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு எதுக்காக இப்படி கத்துறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர். முருகா, நீங்க தான் வந்திருக்கீங்களா? முருகா, முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். முருகா, எங்கதான் நீங்க? ஓ, இப்பதான் அவங்க வந்து நடந்தே இருக்காங்க சிஸ்டர். இவ்வளவு நேரம் இல்லைங்களா? 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர். இது ஒரு எதேர்ச்சியாக நடந்த விஷயம் மாரி தெரியல. இன்னும் ஒரு கனவு சொல்றேன் பாருங்களேன். கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அந்த கனவு சொல்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ஜஸ்ட் ஒரு காக்காயோட ஒரு விஷயம் மாரி தெரியல. அது முருகப்பெருமானுடைய ஒரு ஒரு அதிசயம் மாரி தான் தெரிஞ்சது. இப்போ இந்த கனவு கேளுங்க. ஸோ ஒரு சகோதரி வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கனவு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அவங்களுக்கும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கனவு வந்திருக்கு. அதில நான் வந்து போயிருக்கேன். நான் வந்து பிஸ்தா கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே தான் எனக்கும் வந்தது சொன்னேன் இல்லைங்களா? ஸோ பிஸ்தா கிரீன் கலர் அப்படின்னாலே வள்ளிமா. ஸோ என்ன பார்த்துட்டு இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்துட்டு அழுதுட்டே சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து முருகர் சொல்றதா நினைச்சு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க திடீர்னு அவங்க மாமியார் வராங்க. அந்த காட்சியில மாமியார் வராங்க. வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி ஒரு அம் ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலி. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த கனவு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஏன்னா, அவங்க மாமியார் பேரு திலகவதி.
இதெல்லாம் என்னன்னு சொல்றதுங்க? இதெல்லாம் ஒரு எதேர்ச்சையா நடந்த மாரியே ஏதாவது யோசிக்க முடியுமா சொல்லுங்க? அதே மாரி இந்த ஆர்எஸ்எம் குடும்பம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப முருகர் வந்து எப்படி அத வந்து நிரூபிச்சுட்டே இருக்கார் பாருங்களேன். ஸோ திலகா சிஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகப்போகுது அப்படிங்கிறது இப்போ எனக்கு வந்தது கூட ஆச்சரியம் இல்ல. இப்போ அதாவது அவங்கள பத்தி முழுசா ரொம்ப தெரியாதவங்களுக்கும் கூட வந்து அவர் கனவுல வந்து இப்படி ஒரு குறியா காட்டியிருக்காரு. எனக்கு வந்த கனவுலயும் சரி, அந்த கனவுலயும் வந்து வள்ளிமா போயிருக்காங்க. என்னோட உருவத்தில போயிருக்காங்க. அதே பிஸ்தா கலர், கிரீன் கலர் ட்ரெஸ்ல போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்க ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ, திலகா சிஸ்டருக்காக இவங்க அம் பொண்ணுங்களும் வந்து திருப்புகழ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்புகழ் புத்தகத்தில வந்து குங்குமம் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு ஆசீர்வாதமா, அதாவது மத்தவங்களுக்காக வந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம ப்ரே பண்ணிக்கிறதுக்காக ஆசீர்வாதமா, அ எனக்கு தெரிஞ்சு வள்ளித்தாய் வந்து குங்குமம் குடுத்துருக்காங்க. என்னென்ன பக்கத்துலனா, எந்த திருப்புகழ் படிச்சாங்களோ அந்த பேஜ்லயும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற நாவல் சரஸ்வதி அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைகள் மேலயும், பின்னாடி லாஸ்ட் பேஜ் இருக்கிற முருகாசரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலயும் குங்குமம் வந்திருக்கு. இது எவ்ளோ ஆச்சரியம் பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, நான் எல்லா வீடியோவுமே 2 வருஷமா நான் அ ஸ்டார்ட் பண்றதே முருகாசரணம், நாவில் சரஸ்வதி நற்றுணையாக ஆரம்பிச்சு, முருகாசரணம்ல தான் முடிப்பேன். ஸோ அது வந்து அதே வார்த்தைகள்ல வந்து புக்கோட ஆரம்பத்திலயும், முடிவிலயும் குங்குமம் வந்திருக்கு அப்படிங்கிறது, எப்படி எல்லாம் லிங்க் பண்றாங்க பாருங்க. நம்ம இந்த வீடியோவும் சரி, புக்கும் சரி, நம்ம ஆர்எஸ்எம் குடும்பம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்சு, முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில நம்ம ஒண்ணா இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இத விட ஒரு ப்ரூஃப் தேவையே இல்ல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி. இப்போ நான் அந்த போன வீடியோலருந்து விட்ட அந்த 2வது கனவு என்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ திங்கட்கிழமை நைட்டு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் எனக்கு திலகா சிஸ்டர் கனவு வந்துச்சு. அடுத்த நாள் ஈவினிங் வந்தது. அதுக்கப்புறம் புதன்கிழமை நைட்டு எனக்கு திருப்பி ஒரு கனவு வருது. ஒரு ஒரு பாழடைஞ்ச கோயில் மாரி இருக்கு. ஆனா இடிஞ்ச வீடு எப்படி இருக்கும்? வீடு ஒரு பாழடைஞ்ச வீடா இருந்தா நடுவுல புல்லெல்லாம் முளைச்சிருக்கும். அப்புறம் அ மரம், செடி கொடிகளோட முளைச்சிருக்கும். அந்த இடிஞ்ச செவுருக்கு மத்தியில. அந்த மாரி இருக்கு. சுத்தி வந்து ஒரு காடு மாரி இருக்கு. ம். நிலா வெளிச்சமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு நைட்டு வந்து பூஜை நடக்குது ஆக்சுவலி. அங்க வந்து முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை அம்மாவோட அங்க இருக்காங்க. அந்த ஒரு கோயில் மாரி இருக்கு. ஒரு இடிஞ்ச வீடும், கோயிலும் கலந்த மாரி இருக்கு. அங்க இருக்காங்க. அங்க வந்து ஒரு பூஜை நடக்குது. பொதுமக்கள் வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன். அப்புறம் ஆர்மி டீம்ல ரம்யா சிஸ்டர் புக் ஆர்டர் குடுப்பீங்க இல்லையா? நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்க இருக்காங்க. ஆர்மில பார்கவி இருக்காங்க. ஸோ எகைன் இது வந்து திரும்பியும் ஆர்மி வச்சு வருது. இந்த கனவுலயும் பூஜைலாம் நடக்குது. பார்கவி ஒரு பக்கம் வந்து மத்தவங்ககிட்ட நெய்வேத்தியம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்பிள் நெறைய பேர் வந்திருக்காங்க. மேபி அது ஆர்எஸ்எம் குடும்பமாக அத குறிக்கலாம். அம் ஏன்னா அவங்க வந்து சிவராத்திரிக்கு நாங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம் வாட்ஸ்அப்ல. அது வந்து பார்கவி தான் மெயினா எடுத்து பண்ணாங்க. ஸோ அதே மாரி சிவராத்திரிக்கு தான் நைட்டு ஃபுல்லா பூஜை பண்ணோம். ஸோ இந்த கனவு வந்து ஒரு சிவராத்திரிங்கிற ஒரு ஃப்ளேவரோட வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இது இல்லாம அம் பார்த்தீங்கன்னா, ரம்யா சகோதரி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரொம்ப பயப்படுறாங்க. சுவாமிக்கு வச்ச ஏதோ ஒண்ணு இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு ஆங்சைட்டியோட ரொம்ப பேனிக் ஆயி என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் வந்து அத பார்த்து நானும் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா பேனிக் ஆறேன். ஆக்சுவலி. அப்ப வந்து நாங்க பேசிக்கிறோம் என்னன்னா, மாத்தி மாத்தி முருகருக்கு தானே வச்சோம். முருகருக்கு தானே பூஜை பண்ணோம். ஏன் இது இப்படி ஆச்சு? அப்படின்னு சொல்லி ஒரு 3, 4 தடவ மாத்தி மாத்தி பேசிக்கிறோம். அப்ப வந்து அவங்க ரம்யா சிஸ்டர் என்ன பண்றாங்க, ஆ 2 பாய் வந்து அலசி அந்த கொடியில காய போடுறாங்க. அதுக்கு அர்த்தமெல்லாம் இன்னுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ம். நான் வந்து இந்தாங்க இந்த பாயும் அலசி போடுங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு பாய் எடுத்து நானும் மைல்டா அலசி நானும் கொடியில காய போடுறேன். இந்த பாய் விஷயம் வந்து இன்னுமே என்னன்னு எங்களுக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கனவும் வந்து ஃபுல் ஆஃப் எப்படின்னா, அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வச்சு ஃபுல்லா பயப்படுற மாரி ஒரு கனவா வந்தது. ஸோ இதுவும் புரியல. அப்போ அந்த ஸ்டேஜ்ல புரியல. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, திலகா சிஸ்டர் சம்பவம் எப்படி நடந்ததோ, அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் பதட்டத்தில இருக்கிறோம். ஸோ மாத்தி மாத்தி அப்படியே ஒரு காம் டவுன் பண்ணிக்கிறோம். சிஸ்டரும் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் வந்தோனே, நாங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம். ஆனா, ரியாலிட்டில என்ன ஆச்சு அப்டின்னா, ரம்யா சிஸ்டர் வந்து இது ரொம்ப ஒரு பெர்சனலி எடுத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் உள்ள வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு அப்டின்னே சொல்லணும். ஸோ இதனால என்னாச்சு, அவங்க அம் வெளிய எங்களோட பேசிட்டு இருந்தாலும், அவங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ரொம்ப சிவியர் ஆங்சைட்டி அவங்களுக்கு டெவலப் ஆயிருச்சு. அ பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நைட்டு, அதாவது எனக்கு எப்ப கனவு வந்ததோ, அதுக்கு அடுத்த வாரம் சரியா 1 வாரம் கழிச்சு நைட் வந்து அவங்களுக்கு சிவியர் ஆங்சைட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த ஆங்சைட்டி இருந்துச்சு. ஆங்சைட்டி வந்தவங்களுக்கு தெரியும். அது என்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அதுலேருந்து அந்த ஒரு நைட்ட எப்படி கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அ
அப்புறமா தான் புரியுது அந்த கனவுக்கு அர்த்தம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு திலகா சிஸ்டர் கனவு வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ, அதே மாரி அடுத்தது ரம்யா சிஸ்டர் வந்து ரொம்ப பயப்படுற மாரி ஃபுல் நைட் வந்து பூஜையில இருக்கும்போதும் பயப்படுற மாரி வந்தது. அப்படியே வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சது. அது எப்போ எனக்கு அவங்க 2 நாள் கழிச்சு தான் சொல்றாங்க. இது மாரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த நைட்டே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அந்த கனவும் ஞாபகம் வந்துருச்சு. அ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, அ 3வது கனவு. ஸோ, இதில வந்து இன்னும் 2, 3 கனவெல்லாம் சொல்லுவேன். அல்டிமேட்டா அதில எல்லாருக்குமே அதில ஒரு மெசேஜ் இருக்கும். அம் அது வந்து அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அத நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். 3வது கனவு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு கனவு வருது. எப்படி பிப்ரவரி 20ஆம் தேதி எனக்கு ஒரு கனவு வருது. ம் ஒரு ஒரு பில்டிங் இருக்கு. அது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மாரி இருக்கு ஆக்சுவலி. அந்த பில்டிங்கோட முதல் மாடியில லாஸ்ட் ரூம்ல நான் இருக்கேன். அந்தே ரூம்ல பார்த்தீங்கன்னா, எகைன் ஆர்மி டீம். ஆர்மி டீமோட பிரியங்கா. பிரியங்கா சிஸ்டர் வந்து எங்க இருக்காங்கன்னா, அம் அந்த ரூம்ல வந்து பயந்து நடுங்கி, அப்படியே நடுங்கி போய் செவுத்தோட ஒண்ணா குத்த வச்சு கீழ காத 2யும் அடைச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஆக்சுவலி. ஒரு லிட்டரலி ஒரு பயந்து நடுங்கி போய் செவுத்தோட ஒண்ணு ஒட்டிப்பாங்கல்ல, அந்த மாரி உட்காந்துருக்காங்க. நான் உடனே வெளிய எட்டி பார்க்குறேன். அப்பதான் எனக்கு தெரியுது, அங்க ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்டும், யுஎஸ் அதாவது அமெரிக்க நாட்டோட ஆர்மிக்கும் நடுவுல ஒரு அட்டாக் நடக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ரியல் வார் வரக்கு 1 வாரம் முன்னாடி இந்த கனவு வந்துருச்சு. ஸோ அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி இன்னுமே எனக்கு காட்சியா ஞாபகம் இருக்கு. ஆனா, அது சொன்னா உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் ஆர்மிக்கே சொல்லல. அதாவது முருகன் ஆர்மிக்கே நான் வந்து எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலை. அவ்ளோ டிஸ்டர்பிங்கா இருக்குது அந்த காட்சி. அத பார்த்து எனக்கும் பதட்டமாகுது. நான் உடனே பிரியங்காட்ட சொல்றேன், "நீ இங்க இருந்தா பயப்படுவ. வா உன்ன வேற இடத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கைத்தாங்கலா ஷோல்டர் மேல கைய போட்டுட்டு, அப்படியே ஹக் பண்ணிட்டு, நான் வந்து கூட்டிட்டு வேற நெறைய மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு ரூம்ல கொண்டு போய் விடுறேன். இப்படி ஒரு கனவு வந்தது. ஸோ அந்த கனவுக்கும் எனக்கு என்னன்னா, அந்த கனவுக்கு அப்புறம் ஆக்சுவலி என்னன்னா, இப்படி வார் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாம் அப்ப தெரியல ஆக்சுவலி. வார் வந்து 1 வாரம் கழிச்சு தான் வருது. 27ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல. அப்ப வந்து ந ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுச்சு. அடுத்தடுத்து கரெக்ட்டா 1 நாள் விட்டு 1 நாள் கனவு வருது. எல்லாத்துலயுமே பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எல்லாத்துலயுமே ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது முருகன் ஆர்மி டீமுக்கு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து இந்த மாரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது எனக்கு அ எனக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து ரியல்ல நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் வந்து நான் வந்து சனிக்கிழமை ஆரம்பிச்சு கரெக்ட்டா நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நானும் ரம்யாவும் வந்து ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி ஓஞ்சே போயிட்டோம். ஆனா ஓகே நம்ம வந்து வள்ளித்தாய் வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்கங்க மட்டும் புரியுது. ஏன்னா இந்த கனவுலயும் வந்து நான் கனவுலயே வந்து என்ன நான் வள்ளித்தாயா தான் பார்க்குறேன். கண்ணாடியில் பார்க்கும்போது என்னோட சோல் வந்து வள்ளிமாவா பார்க்குறேன். அ அதே நானே தான் போய் பிரியங்காவையும் சேவ் பண்றேன் அந்த இடத்துல. ரம்யாவையும் வந்து ஆறுதல் சொல்லி பாயெல்லாம் அலசி போடு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ எல்லா கனவுலயுமே நான் இருக்கேன். அந்த பயம்ங்கிறது இருக்கு. நான் தான் புரொடெக்ட் பண்ற மாரி ஒவ்வொரு கனவுலயும் வருது. ஸோ வள்ளித்தாய் தான் அங்க வந்து புரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுச்சு ஆக்சுவலி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 வாரம் கழிச்சு, இந்த கனவு அப்படியே நனவாகி விட்டது. இந்த மாரி வார் வரும். ஏன்னா, பிரியங்கா சிஸ்டர் எங்க தெரியுங்களா இருக்காங்க? அவங்க துபாய்ல இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் துபாய்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அ அப்புறமா தான் எனக்கே புரியுது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. வந்து அது ஹாஸ்பிட்டல் வார்டு மாரிலாம் இருந்ததுனால திலகா சிஸ்டர் சம்மந்தப்பட்டதுன்னு நெனச்சேன். அப்புறமா தான் எனக்கு புரியுது. ஓ! இது எக்ஸாக்ட்லி துபாய்ல வந்து இப்படி நடக்க போகுது. பிரியங்கா வந்து பயப்பட போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் வந்து தேவைப்படுது. அது வள்ளித்தாய் குடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு அப்புறமா தான் எல்லாமே புரியுது. எக்ஸாக்ட்லி ஏன்னா நான் அமெரிக்கா கண்ட்ரி பத்தி அவங்களோட ஆர்மி பத்தி நான் எதுக்கு நினைக்க போறேன்? எதுக்கு அந்த கனவு வரும்னு சொல்லுங்க? அப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரியுது. அதுதான் முருகப்பெருமான் காட்டியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்னும் 2 குட்டி குட்டி கனவு. அதுல தான் அல்டிமேட்டா நமக்கான மெசேஜ் வந்து அதுல தான் இருக்கு. ஸோ இத நான் போட்ட உடனே, அ நான் இந்த பார்ட் 1 வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. அவங்க சொல்றாங்க, துபாய்ல பாம்பு போடுறதுக்கு முதல் நாள் நைட்டே அவங்களுக்கு ஒரு கனவு ஐ மீன் கனவு வந்துருச்சு. இவங்க ஹஸ்பண்ட் பசங்கலாம் வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டு போறாங்க. அங்க வந்து பாம்பு போட போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு முருகர் கோயில் அங்க. அந்த கோயில் க்குள்ள வந்து இவங்க போயிடுறாங்க. கோயில சுத்தி பாம்பு போடுறாங்க. ஆனா கோயிலுக்குள்ள எதுவும் ஆகல. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ஜால இருக்காங்க. இப்படி ஒரு கனவு போட்டோன்னே தான், எனக்கு ஓகே. இது வந்து இன்னொரு ஆர்எஸ்எம் ஃபேமிலிக்கும் முருகர் காட்டிட்டாரு. என்ன மெசேஜ்ங்கிறத சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது தான் எனக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு 1, 1 1/2 மாசம் முன்னாடியே எனக்கு ஒரு கனவு வந்தது. இந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன கனவுனா, எக்ஸாக்ட்லி சேம் கனவு. யுகேல இருக்கேன். யுகேல நான் வாரம் வாரம் ஒரு கோயிலுக்கு போவேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவமுத்து மாரியம்மன் கோயிலுக்கு. அங்க இருக்கிற முருகப்பெருமான் தான் லைவ்லலாம் நான் காட்டுவேன் யூசுவலி. ஸோ அந்த கோயில்ல தான் கனவு வருது.
வருது. அம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் சுத்தி ஃபுல்லா கன் ஷூட்டிங் நடக்குது. துப்பாக்கியில ஃபுல்லா மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. வெளிய நாங்க கோயிலுக்கு வெளிய ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கோம். நானும் இருக்கேன். நான் உடனே முருகா, முருகா, முருகான்ட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலுக்குள்ள ஓடுறோம். இது நிஜத்துல வந்து நான் பயந்து எந்திரிச்சு ஃபுல்லா ஹார்ட் பீட் வந்து வேகமா அடிக்குது. அந்த கனவுனால வந்து அது ரியலாவே எனக்கு அந்த பதட்டம் வந்துருச்சு. நான் டக்குன்னு முழிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அந்த கனவ நான் மறந்தே போயிட்டேன். இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. அல்டிமேட்டா இதுதான் முருகர் வந்து கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது. அதெல்லாம் நமக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? ஸோ இப்போ எகைன் இப்போ ஒரு முந்தா நேத்து எனக்கு ஒரு கனவு வருது. பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எப்படியெல்லாம் வந்து தெய்வங்கள் நமக்கு சூட்சமமா கனவுல வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னே தெரியல. அ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வீட்ல இருக்கேன். அந்த வீடு வந்து கோயில் மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா, கோயில்ல தானே வந்து கிரில் இருக்கும். ஜஸ்ட் கிரில் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சில இடத்துல கம்ப்ளீட்டா கவர் ஆகாம ஜஸ்ட் கிரில் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த மாரி இருக்கு. நடுவுல ஒரு டோர் இருக்கு. 2 பக்கம் 2 கிரில் வச்ச விண்டோ மாரி இருக்கு. அங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அங்க ஒரு டோர்லாம் கிடையாது. அது ஒரு டோர் இருக்கு. 2 விண்டோ அப்படி இருக்கு. இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லா பிஸ்தா கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த இது. ஸோ மிட் நைட்ல வந்து ஒரு 5, 6 பேர் வந்து தொரத்திட்டு வராங்க. அ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கசினோட பையன். அவனும் அங்க இருக்கான். அ அங்க வந்து அவங்க தொரத்திட்டு வர்றாங்க. பார்த்தா எல்லாமே பூட்டாம இருக்கு. இந்த இந்த கிரில் போட்ட இதெல்லாம் பூட்டாம இருக்கு. அந்த கோயிலோட கதவு, விண்டோலாம் எதுவுமே பூட்டாம இருக்கு. ஸோ நான் கோயிலுக்குள்ள ஓடி வந்துடுறேன் ஆக்சுவலி. ஸோ எங்க கசினோட பையன் பார்த்தீங்கன்னா, அ அவங்க பேரு வந்து தினேஷ் ஆக்சுவலி. அவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களால எதுவும் செய்ய முடியல. தொரத்திட்டு வந்தவங்க 2 ஜன்னலையும் வந்து வந்து பார்த்துட்டு, ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுறாங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்டின்னா, அம் எனக்கு இன்னைக்கு தான் புரியுது அந்த கனவுக்கூடைய அர்த்தமே ஆக்சுவலி. அம் ஏன்னா, அந்த வீடு இது எந்த வீடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அந்த பிஸ்தா கிரீன் கலர்ல அந்த பெயிண்ட் அடிச்ச அந்த வீடு வந்து என்னுடைய பெரியம்மா, பெரியப்பாவுடைய வீடு. நான் வந்து எங்க வீட்ல இருந்ததுக்கப்புறம் அதிகமான நாட்கள் செலவழிச்ச சைல்ட்ஹுட்ல ஒரு வீடு அது. அதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதுல ஏன் அந்த வீட்ட அவங்க காட்டணும் அப்டின்னா, எங்க பெரியப்பா பேரு சுப்பிரமணியன். எங்க பெரியம்மா பேரு தெய்வானை. அந்த வீட்டு கதவு, ஜன்னல் எல்லாமே எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷமா எப்பவுமே பிஸ்தா கிரீன் கலர்ல தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்ட தான் வந்து அது சுப்பிரமணியன் தெய்வானை வாழும் அந்த வீட்ட தான் வந்து ஒரு முருகர் கோயிலா எனக்கு காட்டி, "உனக்கு ஆபத்து வரும்போது நீ அதுக்குள்ள போய்க்கோ. நீ சேஃப்" அப்படின்னு சொல்லிட்டு முருகர் காட்டியிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுச்சு. ஸோ இந்த 3 கனவுலயுமே அடுத்தடுத்து வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வார் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் பொருந்துற ஒரு பயங்கர முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு இதுல. ம். முருகர கும்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது முருகருடைய கோயில் தான் உங்களுக்கு சேஃபான இடம். சுத்தியும் பாம்பு போடுவாங்க, சுத்தியும் கன்ல ஷூட் பண்ணுவாங்க, சுத்தியும் திருடன் வருவாங்க. கோயிலுக்குள்ள அவங்களால வர முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த அடுத்தடுத்து இந்த 3 கனவுலயும் ஒரே மாரி முருகப்பெருமான் காட்டின விஷயம். ஸோ முருகரை கும்பிடுபவர்களுக்கு யூ ஆர் சேஃப். அதுதான் அல்டிமேட்டா அவரு சொல்ற விஷயம். இது போருக்கானது மட்டுமல்ல. அல்டிமேட்டா வந்து இது இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா துபாய் அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு மட்டும் இல்லாம, நமக்கும் இதுதான் மெசேஜ். நம்ம சுத்திட்டு இருக்கிற நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பெரிய ஒரு பகைவர் அது ஒரு என்ன சொல்றது? ஒரு டெரரிஸ்ட் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்னா, பலவிதமான பிரச்சனைகள்ல நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, முருகர கும்பிடுங்க. நீங்க சேஃபா இருப்பீங்க. அதுதான் நமக்கு முருகப்பெருமான் சொல்ற விஷயம். இந்த சூழ்நிலை பயன்படுத்தி அவரு முன்னாடியே வந்து இப்படி ஒண்ணு வரப்போகுது. ஆனா வந்து நீங்க சேஃபா இருங்க. எப்படி? முருகர் கும்பிடுங்க, பதியங்கள் படிங்க, கோயிலுக்கு போங்க. நீங்க வந்து சேஃபா இருப்பீங்க அப்படின்னு முன்னாடியே அவர் சொல்ட்டாரு. சிங்கிள் மெசேஜ்ல அவர் வந்து பல கனவுகள் இருந்தாலும் மெசேஜ் வந்து சிங்கிள் தான். முருகர கும்பிடுங்க, நீங்க சேஃப். அவ்வளோதான். இது வந்து இத விட ஒரு ஒரு தெய்வம் இப்படி இறங்கி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு இருந்துச்சு. வள்ளித்தாய் வந்து என்னுடைய உருவத்தில போய் பிரியங்கா வந்து காப்பாத்திட்டு போறது வந்து, இட் நாட் ஜஸ்ட் ஃபார் பிரியங்கா. பிரியங்காவுக்கு மட்டும் கிடையாது. இது அங்க இருக்கிற பல லட்சம் அ தமிழ் மக்கள், நம்மளுடைய இந்திய மக்கள் அன்சேஃபா இருக்கிற எல்லோருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா என்னுடைய சார்புலேருந்து செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான், இந்த திருப்புகழ் பாராயண குண்டுங்கிற ஒரு விஷயம் முருகப்பெருமான் எனக்கு என் கைக்கே கொண்டு வந்து குடுத்தாரு ஆக்சுவலி. 2 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அம் நான் எதுவுமே தேடாம அதுவே என் கையில வந்தது. அதனால தான் அத வந்து நான் விடிய விடிய உட்காந்து பாராயணம் பண்ணி போட்டதுக்கு காரணம் அதுதான். இது இத விட என்ன வேணும்? அப்படின்னு இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இது மாரி இன்னும் பல டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை தர மாரி விஷயங்கள் நம்ம நெறைய இன்னும் பேசணும், செய்யணும் ஒண்ணா கூட்டா சேர்ந்து நெறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.